நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 350வது திருநாமம் பத்மகர்பாய நமக. அத்திவரதர் 40 வருடங்களுக்கு ஒருமுறை அனந்தசரஸ் பொய்கையில் இருந்து வெளியே வருகிறார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் வசந்த மண்டபத்தில் 48 நாட்கள் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். அதன் பின் மீண்டும் பொய்கைக்குள்ளே புகுகிறார். 1937வது வருடம், 1979ஆம் வருடம் ஆகிய ஆண்டுகளில் எல்லாம் இப்படி வெளியே வந்த அத்திவரதர் கடந்த 2019ஆம் வருடம் பொய்கையில் இருந்து வெளியே வந்து 48 நாட்கள் அடியார்களுக்கு அருள் பாலித்துவிட்டு தமிழகத்தில் மறைந்திருந்த பக்தியை வெளியே கொண்டு வந்து விட்டு அவர் பொய்கைக்குள் சென்று மறைந்து கொண்டார். அச்சமயம் பற்பல விவாதங்கள் நடைபெற்றன. அத்திவரதரை குளத்துக்குள் எழுந்தருள பண்ண வேண்டாம் என்று சிலர் கருத்து தெரிவித்தார்கள். கோவில் வழக்கத்தை மாற்றக்கூடாது என்று சிலர் கூறினார்கள். ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுவே நடக்கும். அத்திவரதரின் திருவுள்ளம் குளத்துக்குள்ளேயே எழுந்தருளி இருக்க வேண்டும் என்பது. அதன்படி அவர் 48 நாட்கள் ஆனவாறே அனந்தசரஸ் பொய்கைக்குள் புகுந்தார். ஆனால் அந்த அனந்தசரஸ் பொய்கையை நன்கு நோக்கினால் அது பாசி படிந்து அசுத்தமான நிலையில் உள்ளது. அதில் போய் இறைவனை எழுந்தருள பண்ணலாமா என்ற கேள்வி நம் மனதை உறுத்துகிறது. இதை பற்றி அடியேன் சிந்தித்த போது அத்திவரதரின் அருளால் வேதாந்த தேசிகன் எழுதிய வரதராஜ பஞ்சாஷத் ஸ்லோகம் ஒன்று நினைவுக்கு வந்தது. அதன் பொருளை சிந்தித்தவாறே கேள்விக்கெல்லாம் விடை கிட்டியது. ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாഘே ச திவ்ய பவனே தமசः பரஸ்மின் அந்தః கலேபரமிதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ஜாதம் கரீஷ கதமாதரணாஸ்பதம் தே. அத்திகிரி வரதராஜா, தூய்மையான அழகு நிறைந்த உயர்ந்த உலகமான வைகுண்டம் என்ற இருப்பிடம் உனக்கு இருந்தாலும் அங்கே இருக்க விருப்பமில்லாமல் அழுக்கு நிறைந்த சிறியதான எங்கள் இதயத்தை இருப்பிடமாக கொள்கிறாயே, நீ எங்கள் மேல் கொண்ட அன்பை என்னவென்று சொல்வேன் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். இப்போது விடை கிடைத்து விட்டதா? வரதராஜ பெருமாளின் கருவறை என்பது மிகப்பெரிய தூய்மையான ஒளிமிக்க உயர்ந்த வைகுண்டத்தை குறிக்கிறது. பாசியும் அழுக்கும் நிறைந்த அனந்தசரஸ் பொய்கை என்பது மாமிசம் ரத்தம் சீழ் நிறைந்த சிறிய இடமான நமது மனதை குறிக்கின்றது. உயர்ந்த வைகுண்டத்தில் இருப்பதை விட பக்தனின் மனதில் குடியிருப்பதே எனக்கு மிகுந்த ஆனந்தம் தருகிறது என்பதை நமக்கு உணர்த்த விரும்பியே அந்த உயர்ந்த கருவறையை விட்டுவிட்டு அனந்தசரஸ் என்னும் பொய்கைக்குள்ளே எழுந்தருளுகிறார் அத்திவரதர். நம் மனங்களில் குடியிருந்து நமக்கு அவர் அருள் மழை பொழிகிறார் என்பதை நினைவூட்டும் விதமாக ஒவ்வொரு முறையும் அத்திவரதர் அனந்தசரசுக்குள் எழுந்தருளும் நாளன்று காஞ்சிபுரத்தில் பலத்த மழை பொழிவதை காணலாம். ஆகவே அத்திவரதர் நமக்கு உணர்த்தும் தத்துவம் யாதனில் அனந்தசரஸ்தான் நம்முடைய மனம். கருவறையாகிய வைகுண்டத்தை விட அனந்தசரஸ் என்னும் நம் மனமே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான இருப்பிடமாக உள்ளது. உடலுக்குள் ஜீவாத்மா இருப்பது போல் எல்லா ஜீவாத்மாக்களையும் தனக்கு உடலாக கொண்டு அவர்களுக்கு ஆத்மாவாக உள்ளே இறைவன் உரைகிறான் என்று உபனிஷத்கள் சொல்லுகின்றன. அது தவிர விசேஷமாக யாரெல்லாம் இறைவனிடம் பக்தி பூண்டு அவனை வணங்குகிறார்களோ அந்த பக்தர்களின் இதயமாகிய தாமரையை தனது இருப்பிடமாக்கி அந்த இதயத்தில் அவர்களுக்கு விசேஷமாக தரிசனம் தருகிறான் இறைவன். அதுதான் உண்மையான சிறப்பு தரிசனமாகும். கோவிலில் பணம் கட்டி முன்னே போய் இறைவனை பார்ப்பது சிறப்பு தரிசனம் ஆகாது. உண்மையான அன்பினாலே நம் மனதுக்கு இறைவனை வரவழைத்து அதில் அவனை விசேஷமாக தரிசிப்பதே உண்மையான சிறப்பு தரிசனம். மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்கிற பாடலையும் நாம் கேட்டிருப்போம். பத்ம என்றால் தாமரை. இங்கே பக்தர்களின் உள்ள தாமரையை குறிக்கின்றது. கர்ப்பக என்றால் வைக்கப்பட்டவர் என்று பொருள். பத்ம கர்ப்பக என்றால் உள்ள தாமரைக்குள்ளே நிலை நிறுத்தப்பட்டவர் என்று பொருள். திருமால்
திருமால் மேல் ஆறா காதல் பூண்ட அடியார்கள் தங்கள் உள்ள தாமரையில் அவரை நிலைநிறுத்துவதால் திருமால் பத்ம கர்ப்பக உள்ள தாமரையில் வைக்கப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 350வது திருநாமம். பத்ம கர்ப்பாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் உள்ள தாமரைகளில் திருமால் குடியிருப்பார். நாராயண நாராயண.